Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போது டெஸ்ட் 2ல் பார்ட் 11 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். 101 கொஷின். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் வேணுன்னா கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நம்மளோட சேனலில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில், அதில் போயிட்டு படிச்சுக்கோங்க. இந்த வீக்கு ஒரு 200 கொஷின்ஸ் டெஸ்ட் இருக்குது வீக்கெண்டில். ஸோ அதுக்கு இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். படித்து ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஷின் நம்பர் 101, அதாவது டெஸ்ட் 2 பார்ட் 11. ஓகேங்களா? கொஷின் நம்பர் 101, what is the term of office for vigilance commissioners? ஊழல் கண்காணிப்பு ஆணையர்களுக்கான பதவிக்காலம் என்ன? ஓகேங்களா? அதாவது டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஃபார் விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ், ஊழல் கண்காணிப்பு ஆணையர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கான பதவிக்காலம் என்ன அப்படின்றது தான் கொஷினு. ஓகேங்களா? ஆன்சர் பார்க்கலாம். 4 ஆண்டுகள் அல்லது 65 முடியும் வரை. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 4 years or until they attain the age of 65 years. Next, question number 102. Which commission recommended the abolition of all India services? அகில இந்திய பணிகளை நீக்க பரிந்துரைத்த ஆணையம் எது? Question number 102. Which commission recommended the abolition of all India services? அகில இந்திய பணிகளை நீக்க பரிந்துரைத்த ஆணையம் எது? இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜமன்னார் குழு. அதுதான் வந்துட்டு அகில இந்திய பணிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 103. who does not belong to the 3-member committee which recommends the appointment of Central Vigilance Commissioner and Vigilance Commissioners? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் மற்றும் ஊழல் கண்காணிப்பு ஆணையர்களை நியமிக்க பரிந்துரைக்கும் 3 பேர் கொண்ட குழுவில் இல்லாதவர் யார்? யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்திய தலைமை நீதிபதி, அவர் இதில் இருப்பாரா? சிவிஜி அவங்களோட பீப்புள்ஸை எலெக்ட் பண்ணுறதுல இருக்க மாட்டார். ஓகேங்களா? ரெக்கமெண்ட் பண்ணுறதுல இந்திய தலைமை நீதிபதி இருக்க மாட்டார். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஏ தான், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். மிச்சம் எல்லாருமே அப்போ இருப்பாங்க. யார் யாருன்னு பார்க்கலாம். பிரதமர் இருப்பார், மத்திய உள்துறை அமைச்சர் இருப்பார், மக்களவை எதிர்கட்சி தலைவர் இருப்பார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா, இவங்க எல்லாருமே இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 104. விச் கமிட்டி ரெக்கமெண்டட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்? மத்திய புலனாய்வுத்துறை நிறுவ பரிந்துரைத்த குழு எது? மத்திய புலனாய்வுத்துறை நிறுவ பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் மத்திய புலனாய்வுத்துறை நிறுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சாங்க? ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தவங்க சந்தானம் குழு. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 105. சூஸ் த இன்கரெக்ட் பேர். தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிளாக் ஓட், அதாவது தொகுதி வாக்கு, லெபனான் கரெக்டு. அல்டர்னேட்டிவ் ஓட் ஆஸ்திரேலியா கரெக்டு. பார்ட்டி பிளாக் ஓட் ஈரான், இது தவறு. ஓகேங்களா? பார்ட்டி பிளாக் ஓட் அதாவது கட்சி தொகுதி வாக்கு ஈரான்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. நெக்ஸ்ட்டு 2 ரவுண்ட் சிஸ்டம்ஸ் வியட்நாம், அதுவும் கரெக்டு. 2 சுற்று முறை வியட்நாம். ஸோ தவறான இணை தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 106. when was நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட்? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? திரும்ப சொல்கிறேன். when was நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட்? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1993. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 107. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெலிமிட்டேஷன் ஆக்ட் வாஸ் இன்கரெக்ட்? பின்வருவனவற்றுள் தொகுதி வரையறை சட்டங்களில் தவறானது எது?
ஒவ்வொரு தொகுதி வரையறை ஆணைய சட்டமும் அதோட வருஷமும் கொடுத்துருக்காங்க. அதில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். முதல் தொகுதி வரையறை ஆணைய சட்டம் 1952, ஃபர்ஸ்ட் டெலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1952, இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டெலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1963, ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறம் 1963ல் இரண்டாவது தொகுதி வரையறை ஆணைய சட்டம், அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு மூன்றாவது தொகுதி வரையறை சட்டம் 1965, தேர்ட் டெலிமிட்டேஷன் ஆக்ட் 75 கொடுத்துருக்காங்க. அது தவறான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் தப்பு. நெக்ஸ்ட்டு நான்காவது தொகுதி வரையறை சட்டம் 2002, ஃபோர்த் டெலிமிட்டேஷன் ஆக்ட் 2002, கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 108. Which amendment act reduced the voting age of Indian citizens from 21 to 18? எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதானது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது? இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஷின் வேணால் மறுபடி பார்க்கலாம். Which amendment act reduced the voting age of Indian citizens from 21 to 18? எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதானது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 61வது திருத்தச் சட்டம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 109. Local government is mentioned in which list of the 7th schedule? உள்ளாட்சி அரசானது 7வது அட்டவணையில் எந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? லோக்கல் கவர்மெண்ட் இஸ் மென்ஷன்ட் இன் விச் லிஸ்ட் ஆஃப் த 7th schedule? உள்ளாட்சி அரசானது 7வது அட்டவணையில் எந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஓகேங்களா? உள்ளாட்சி அரசு பற்றி ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாநில பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 110. What is the term of office of chairman and members of National Human Rights Commission? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. அதாவது 5 வருஷம் இருக்கலாம், அதுக்கு முன்னாடி எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான், அல்லது 70 வயசு வர வரைக்கும். இதில் எது இப்போது வந்திருக்காங்க உள்ளே வந்து 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா 70 வருஷம் இன்னும் வரல அப்படின்னாலும் அவங்க வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்க, உங்களுக்கு அந்த பதவிக்காலம் முடிஞ்சிடும். அல்லது அவங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க ஒரு 68 வயசில், 2 வருஷத்தில் 70 வயசு வந்துருச்சுன்னா 5 வருஷம் வரைக்கும் நான் இங்கே இருப்பேன்ட்டு அவங்க இருக்க முடியாது. 70 வயசில் அவங்களுக்கு வந்துட்டு பதவிக்காலம் முடிஞ்சிடும். அதுதான் இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் மற்றும் 70 வயது வரை. ஓகேங்களா? ஓகே, இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.